அவர் சொன்ன பதில் பாருங்க, மனிதனே. வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும், உள்ளம் ஒரு ஊதடி கிளியே, ஊனும் ஒரு ஊதடி கிளியே. விருதுநகர்ல பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச படித்த ஒரு ஸ்டோரி. அதில் எப்படின்னா, ஒரு பூக்கடைக்காரர், அவரே டெய்லி வேஜஸில் தானே சம்பாதிப்பார். துரைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சுட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லி 4 மாலையை வெளியில் வச்சுட்டு போவாராம். அதாவது வெளியில் தொங்க விட்டுட்டு போவாராம். டெய்லியுமே செய்வாராம். டெய்லியுமே 4 மாலையை அவர் கட்டி, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் 4 மாலைகளை கட்டி அங்கே வெளியில் மாட்டிட்டு போவார். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் அதை அவர் கடைபிடிப்பார். ஏன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதாவது இதெல்லாம் சிலர் கவனிச்சிருக்காங்க. யாராவது நைட்டு கூட அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், காலையில் கொண்டு வந்து காசு கொடுப்பாங்களாம், அந்த மாதிரி. ஆனால் அந்த மாலைக்கு அவர் காசு வாங்க மாட்டாராம். அவர் எப்பயுமே அந்த மாட்டி வச்சுட்டு போகிறார்ல, அந்த அவசரத்துக்குன்னு எடுக்கிறாங்கல்ல, அவங்களே கொண்டு வந்து காசை கொடுத்தாலும் இவர் வாங்க மாட்டாராம். ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது அவர் அந்த மாதிரி காசு வாங்காதப்போ ஒருத்தர் பார்த்துட்டு பக்கத்தில் நின்றுருந்தவர் கேட்டிருக்கார், அண்ணா நீங்கள் மாட்டிட்டு போகிறீங்க, வெளியே மாட்டிட்டு போகிறீங்க மாலை, அதை அவங்க எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் தானே அண்ணா கொடுக்குறாங்க, அந்த காசை ஏன் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் சொன்ன பதில் பாருங்க, மனித நேயம். அதாவது அவர் சொல்லியிருக்கார், யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு போடுற முதல் மாலை என்னோடதான் இருக்கே, அந்த நைட்டில் எந்த பூக்கடை திறந்திருக்கோம், எங்கே போய் வாங்குவாங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க, அவங்களுக்கு மாலை தேவைப்படும், அந்த நேரத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது என்னோட முதல் மாலை, அவங்களுக்கு நான் செய்கிற மரியாதை, அதுக்கு நான் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னார் அந்த மனுஷன்.